அனைவருக்கும் வணக்கம். கும்பராசிக்காரர்களுக்கு நீண்ட நாள் எதிர்பார்த்த நல்ல நேரம் என்று சொல்லக்கூடிய வகையிலும், இனி தாரதப்பட்டை கிளிய போகிறது என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் அதிரடியாக மிக சிறப்பான வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் ஏற்படுத்தி கொடுக்க போகிறது என்பதை ஆராய்ந்து பார்க்கும்போது, தமிழ் புது வருடமான விசுவா வசு வருடத்தில் மிக சிறப்பான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் ஏப்ரல் 14ஆம் தேதி முதல் மிக அதிரடியாக நிறைவாக கிடைக்க போகிறது. அடுத்த ஒரு வருட காலத்திற்கு மிக சிறப்பான வாய்ப்புகளை சந்திப்பதற்கான நல்ல யோகம் நிச்சயமாக கும்பராசிக்காரர்களுக்கு உண்டு. ஏனென்றால் ராசியின் அதிபதியான சனி பகவான் திருக்கணிதத்தின்படி தற்போதிலிருந்தே பாதசனியாக அமர்ந்து விட்டார். எனவே அவரின் அமைப்பால் மிக சிறப்பான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிறைவாக கிடைக்கப் போகிறது. ஆனால் அதே வேளையில் வாக்கிய பஞ்சாகமத்தின்படி ஜென்மத்தில்தான் நிலை கொண்டிருக்கிறார். முழுமையாக இந்த வருடத்தின் இறுதியில் தமிழ் புத்தாண்டான 2026 மார்ச் மாதம் 6ஆம் தேதி முதல் வலுவாக ஜென்மத்தை விட்டு விலகுகிறார் வாக்கிய பஞ்சாகமத்தின்படி. எனவே ஜென்மசனியின் ஆதிக்கம் வீழ்ச்சியடையக்கூடிய இந்த ஆண்டில் மிக சிறப்பான நல்ல வாய்ப்புகள், 7.5 சனியாக இருந்தாலும் விரைவான முன்னேற்றத்தையும் தனலாபத்தையும் சந்திப்பதற்கான யோகம் உண்டு. ராசியின் அதிபதியான சனியின் பார்வை 4, 8, 11 ஆகிய இடங்களில் மிகவும் அபரிவிதமாக பதிவதால் இந்த தருணத்தில் நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது. பெரிய அளவிலான பாதிப்புகள் என்று இருந்த நிகழ்வுகளில் உறுதியாக நல்ல மாற்றம் கிடைக்கப் போகிறது. பாதசனியாக சனியின் அமைப்பு மாறக்கூடிய வேளையில் தொழில் வளம் சிறக்கக்கூடிய வகையில் மிக சிறப்பான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் கிடைக்கும். உடன் பிறந்தவர்கள் மத்தியில் ஒற்றுமை அதிகரிக்கும். இந்த தருணத்தில் திருமணம், புத்திரபாகியம் உள்ளிட்ட பல்வேறு வகையான நன்மை நிறைந்த வாய்ப்புகள் தடையில்லாமல் உங்களை தேடி வரும். மேலும் ராசியின் அதிபதியான சனி பகவானின் பார்வையால் பல்வேறு வகையான தடைகள் விலகுவதோடு பொருளாதார ரீதியான வளர்ச்சியையும் உயர்வையும் சந்திக்கக்கூடிய வகையில் கும்பராசிக்காரர்களுக்கு நல்ல வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். ஊதிய உயர்வு, பதவி உயர்வு, நிரந்தர வேலை வாய்ப்பு, தொழில் ரீதியான அற்புதமான சந்தர்ப்பம் போன்றவற்றை நிறைவாக இந்த வேளையில் ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். சக பணியாளர்கள், மேலதிகாரிகளின் ஒத்துழைப்பு சாதகமாக அமையும். நினைப்பதை காட்டிலும் தடை நிறைந்த பணிகளை முன்னேற்றம் நிறைந்தவையாக மாற்றிக்கொள்வது அதற்கான அற்புதமான யோகமும் உண்டு. ராசியின் அதிபதியான சனி பகவான் திருக்கணிதத்தின்படி பார்த்தாலும் பாக்கிய பஞ்சாகமத்தின்படி பார்த்தாலும் ஜூலை மாதத்திலிருந்து நவம்பர் மாதம் வரை வக்ரகதியில் வலம் வருவார். இந்த தருணத்தில் சற்று கூடுதல் கவனத்துடன் இருக்க வேண்டும். ராசியின் அதிபதி வக்ரம் பெறுவது அவ்வளவு சாதகமான அமைப்பாக பார்க்க முடியாது. எனவே அந்த வேளையில் சற்று கவனத்துடன் இருங்க. அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் எதிர்பாராத சின்ன சின்ன தடைகள் வரலாம். சற்று விழிப்புணர்வுடன் இருந்தால் அவற்றை தவிர்த்து நல்ல முன்னேற்றத்தை நிறைவாக சந்திப்பதற்கான வாய்ப்பு உள்ளது என்பதை சனி பகவான் திட்டவட்டமாக எடுத்து காட்டுகிறார். ராசியின் அதிபதியான சனி பகவானின் அமைப்பு இப்படி இருக்க, கும்பராசிக்காரர்களுக்கு குரு பகவானை பொறுத்த வரைக்கும் துவக்கத்தில் மிகவும் வலுவாக சுகஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 4இல் வலம் வருகிறார். அதற்கு பிறகு 5ஆம் இடத்தில் வலுவாக சஞ்சரிக்க போகிறார் மே 11 மேலும் அக்டோபர் மாதத்திலிருந்து உச்சம் பெற்ற அமைப்பு வலம் வருகிறார். வக்ரகதியில் திரும்பி டிசம்பர் மாதத்தில் மீண்டும் பூர்வ புண்ணியஸ்தானத்தில் அமர்ந்து வக்ர நிவர்த்தி பெற்று பலம் பொருந்திய அமைப்பில் வலம் வரப்போகிறார். குரு பகவானை பொறுத்த வரைக்கும் இந்த வேளையில் மிக அற்புதமான வாய்ப்புகளை 4, 5, 6 ஆகிய இடங்களில் சஞ்சரிப்பதால் விரைவான முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். குரு பகவானின் உச்சம் என்பது மிக பெரிய அளவிலான நல்ல மாற்றத்தை கும்பராசிக்காரர்களுடைய வாழ்வில் அதிசார பயிற்சியாக நடைபெற்றாலும் மிக சிறப்பாக கிடைக்க போகிறது. ஏனென்றால் முழு சுபகிரகமாக இருக்கக்கூடிய குரு பகவான் பூர்வ புண்ணியஸ்தானத்தை மே 11ஆம் தேதியிலிருந்து முழுமையாக வலுப்படுத்த போகிறார். செவ்வாய் பயிற்சி நீங்கள் நினைத்த காரியம் அனைத்தும் எளிதில் வெற்றிகரமாக அமையும் என்பதை உறுதிப்படுத்துகிறது. அதோடு மட்டுமல்லாது குருவார்க்கின் கோடி நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் மிக பெரிய அளவிலான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிறைவாக கிடைக்கும். குரு பார்வை ஜென்மராசிக்கும் 9 மற்றும் 11ஆம் இடத்திற்கும் கிடைப்பதால் மிக பெரிய அளவிலான காரிய தடைகள் விலகி இந்த தருணத்தில் உங்களுடைய திறமைக்கு அங்கீகாரம் கிடைப்பதோடு மட்டுமல்லாது மிக பெரிய அளவிலான வளர்ச்சிக்கான நல்ல வாய்ப்பும் கிடைக்கும். பொன் பொருள் சேர்க்கை கிடைப்பதோடு மட்டுமல்லாது மிக பெரிய அளவிலான வளர்ச்சிக்கான நல்ல வாய்ப்பும் பல்வேறு வகையில புதிய அசையா சொத்துக்கள் வாங்குவதற்கான யோகமும் தமிழ் வருடம் முடிவதற்குள் மிகவும் சிறப்பாக கைகூட போகிறது. எதிர்பார்ப்பதை காட்டிலும் தனலாபம் இந்த தருணத்தில் நிறைவாக உயரும். மிக பெரிய அளவிலான காரிய தடைகள் விலகி புதிய பொறுப்புகள் அதிகரிப்பதோடு முன்னேற்றத்திற்கான வளர்ச்சிக்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உண்டு. அது மட்டுமல்லாது நிழல் கிரகமான ராகு கேதுவின் அமைப்பிலும் சிறப்பான மாற்றம் ஏற்படுகிறது. அதற்கு முன்னதாக குரு பகவான் வக்ரகதியில் திரும்பினாலும் அதிசார பயிற்சியாக
வளம் வந்தாலும் சிறப்பான மாறுதல்கள் நிச்சயமாக கிடைக்க போகிறது. குருவின் உச்சம் மிக பெரிய அளவிலான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். பலமுறை யோசித்து செய்த காரியங்களை சிறப்பான வளர்ச்சியை சந்திப்பதற்கான வாய்ப்பு உள்ளது. நவம்பர் மாதத்திலிருந்து மார்ச் மாதம் வரை வக்ரகதியில் வலம் வரக்கூடிய குருவின் அமைப்பால் உறுதியாகவே மனக்கவலை நீங்கி புதிய அசையா சொத்துக்கள் வாங்குவதற்கான யோகம் சிறப்பாக கிடைக்கும். நிழல் கிரகமான ராகு மற்றும் கேதுவின் அமைப்பை பொறுத்தவரைக்கும் ராகு ஜென்மத்திற்குள் வருகிறார். கேது அஷ்டமத்தை விட்டு விலகி சப்தமத்தில் நுழைகிறார். நிழல் கிரகமான ராகு மற்றும் கேதுவின் அமைப்பு இந்த வருடம் துவங்கிய சில தினங்களில் இருந்தே அஷ்டம பாதிப்புகளையும் தடை தாமதங்களையும் விலகி முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் நிறைவாக ஏற்படுத்தி கொடுப்பதற்கான நல்ல வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் உருவாக்கி கொடுக்கிறது. சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இந்த தருணத்தில் நிழல் கிரகமான ராகு மற்றும் கேதுவின் அமைப்பால் எதிர்மறையான சிந்தனைகள், கற்பனையான பயம், எதிர்காலத்தை பற்றிய குழப்பம் போன்றவை நீங்கி நம்பிக்கையுடன் பல பணிகளை சிறப்பாக செய்துபடி அதற்கான நல்ல வாய்ப்பு கிடைக்கிறது. இது மட்டுமல்லாது கும்பராசிக்கார பெண்மணிகளை பொறுத்தவரைக்கும் இந்த புத்தாண்டின் துவக்கத்தில் இருந்தே உங்களுடைய எண்ணங்கள், ஆசைகள் நிறைவேறக்கூடிய அற்புதமான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் கிடைக்கிறது. தாய் வழி உறவு முறை திருப்திகரமாக அமையும். மிகப்பெரிய அளவிலான தடை நிறைந்த காரியங்களை கூட தடையில்லாமல் சிறப்பாகவும் செம்மையாகவும் செய்து முடிக்கக்கூடிய யோகம் பெண்மணிகளுக்கு உண்டு. தசாபுத்திகள் வலுவாக இருப்பின் பெண்மணிகள் தங்களுடைய சொந்த காலில் நிற்பதோடு மட்டுமல்லாது நிரந்தர வருவாயை உருவாக்குவதற்கான யோகமும் உண்டு. மேலும் இந்த வேளையில் செவ்வாய் பல இடங்களை வலுப்படுத்துகிறார். அதனால் அதிரடியான மாற்றம் உண்டு. முக்கூட்டு கிரகம் என்று சொல்லக்கூடிய சுக்கிரன், சூரியன், புதன் ஆகிய கிரகநிலைகள் 12 இடங்களிலும் மாறி மாறி வலம் வருவதால் மாற்றத்திற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே கிடைக்கிறது. சில நேரங்களில் தடுமாற்றம் ஏற்பட்டாலும் கூட அவை உடனடியாக சரி செய்வதற்கான வாய்ப்பு முக்கூட்டு கிரகங்களின் அமைப்பால் உண்டு. அது மட்டுமல்லாது சந்திரன் இந்த வேளையில் 12 இடங்களில் மாறி மாறி வலம் வந்தாலும் கூட கும்பராசிக்காரர்களுக்கு மிக சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் நிறைவாக அள்ளி கொடுக்க போகிறார். எனவே சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள உறுதியாக கும்பராசிக்காரர்கள் தமிழ் புத்தாண்டான விசுவாவசு வருடம் துவங்கியதிலிருந்து தொடர்ந்து 9 வாரங்கள் வாரத்தில் ஏதேனும் ஒரு நாள் விரதம் இருந்து அருகாமையில் உள்ள பெருமாள் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். கும்பராசிக்காரர்களுடைய வாழ்வில் ஏற்படக்கூடிய தடை தாமதங்கள் உறுதியாகவே விலகி இனி தாரதப்பட்டை கிளிய போகிறது என்று சொல்லக்கூடிய வகையில் மிக சிறப்பான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிறைவாக உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான யோகமும் மிகப்பெரிய அளவிலான பொருளாதார ரீதியான வளர்ச்சியும் நிறைவாக கும்பராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை. அது மட்டுமல்லாது நவகிரகங்களிலும் அற்புதமான மாற்ற வாய்ப்புகளும் முன்னேற்றமும் நிறைவாக கிடைப்பதால் இந்த தருணத்தில் உறுதியாகவே மிக சிறப்பான வாய்ப்புகளும் ராஜயோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் மிக சிறப்பான சந்தர்ப்பமும் உண்டு. ஏனென்றால் 7.5 சனியில் இறுதி 2.5 ஆண்டுகளில் நுழைவதால் அனைத்து வகையிலும் சிறப்பான சந்தர்ப்பங்களை நிறைவாக சந்திப்பதற்கான வாய்ப்புகள் உறுதியாகவே கும்பராசிக்காரர்களுக்கு கிடைக்கிறது. எனவே இந்த தருணத்தை தவறவிட வேண்டாம். சரியாக பயன்படுத்தி கொண்டால் இந்த விசுவாவசு வருடத்தில் மிக சிறப்பான நல்ல வளர்ச்சிக்கான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் கும்பராசிக்காரர்களுக்கு எவ்விதமான தடையும் சிக்கலும் இன்றி நிறைவாக அமையும் என்பதில் சந்தேகமே இல்லை.